அறிவை வளர்த்துக்க நாமெல்லாம் புத்தகங்களை நாடி போனோம். நிறைய நண்பர்கள் நம்ம சுற்றி இருந்தாங்க. நாம் ஆடக்கூடிய அந்த விளையாட்டும் அறிவு வளர்ச்சியை மேம்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி எல்லாத்தையுமே நாம் தொலைச்சிட்டோம். நம்ம குழந்தைங்க அறிவை வளர்த்துக்க என்ன செய்கிறாங்க? ஒரு கேள்விக்கான பதில் தெரியணும் அப்படின்னா கூட உடனே புத்தகத்தை எடுப்பது கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ஃபோனை தான் தேடுவாங்க. தேடுறது கூட இல்லை, ஃபோன் அவங்க கையிலேயே இருக்குது. இப்படியே இருந்தால் இருக்கிற அறிவுமே மழுங்கி தான் போகும். இப்படி குழந்தைங்கள மறுபடியும் மெல்ல மெல்ல நம்ம புத்தகத்து பக்கம் திரும்பி பார்க்க வைக்கணும். இது ஒரு சேலஞ்சிங்காக கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் புத்தகத்தை குறித்து தான் பேச இருக்கோம். இவங்க புக்கு பற்றி தாங்க பேச போகிறாங்க. இந்த வீடியோ வேணாம், ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு ட்ரெயினில் என்ஜின் சரியான நிலையில் இருந்தால் தான் அதை தொடர்ந்து வரக்கூடிய பெட்டிகளும் நல்ல நிலையில் இயங்கும். நாம் முதல்ல படிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் என்ஜின் மாதிரி. அப்போ தான் நம்ம தொடர்ந்து நம்ம குழந்தைங்களும் நம்ம பின்பற்றத்துக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் புத்தகம் படிக்கிறதுனால என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பல விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கோம். இது உங்கள் வேதாஸ் வியூ. புத்தகம் எழுத்துக்கள் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்வது தான் புத்தகம். இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுனால என்ன பயன் கிடைக்குது, வாசிப்பின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிறைய இலக்கியங்கள், காப்பியங்கள், வரலாற்று சுவடுகள் எல்லாமே பொதிந்திருப்பது, இந்த எழுத்துக்களை எல்லாம் தாங்கி இருப்பது புத்தகம்தான். நிறைய நமக்கு இந்த புத்தகத்தின் வாயிலாகவே, காப்பியங்கள் வாயிலாகவே நிறைய கதைகளை சொல்லியிருக்காங்க. இந்த கதைகள் மூலமாகவே எப்படி நம்ம புத்தி சாதுரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும் அப்படின்ற ஆழமான கருத்துக்களையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தாத்தா பாட்டியோட வாழ்ந்த காலம் விட்டு அப்பா அம்மாவோட மட்டும் குழந்தைகள் வளர்ந்துட்டு வருது. அதுலேயும் தாயும் தகப்பனும் இந்த காலத்தில் வேலை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தைங்களுக்கு தோண அந்த ஃபோன் மட்டும்தான். இப்போ அப்படி மாறிட்டுருக்கு. அதை அந்த குழந்தைகிட்டேருந்து வாங்கி மறு கையில் புத்தகத்தை நாம் கொடுக்கணும். அதுக்கு நம்முடைய இரு கரங்களும் புத்தகத்தை ஏந்தணும். வானியல் சம்பந்தமான புத்தகங்கள், அறிவியல் சம்பந்தமான புத்தகங்கள், நம்முடைய வரலாற்றை சொல்லக்கூடிய புத்தகங்கள், கதைகளை சொல்லக்கூடிய புத்தகங்கள், இப்படி ஏராளமான புத்தகங்கள் இருக்குது. ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நூலகத்துக்கு போனோம்னா காசே கொடுக்காம நம்ம வீட்டுக்கு கொண்டு புத்தகங்களை படிக்கலாம். அவ்வளவு அற்புதமாக நம்ம சுற்றி நிறைய வழிகள் இருக்குது. சரியான புத்தகத்தை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்னா, பயிர் விளையும் போது அதுக்கு பக்கத்தில் நிறைய களை செடிகள்லாம் இருக்கும். அவ்வப்போது மனதை கெடுக்கக்கூடிய இந்த மாதிரி புத்தகங்களும் சில நடமாடுது. அவற்றையெல்லாம் களைந்து நமக்கு தேவையான, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த புத்தகங்களை தேர்ந்தெடுத்து தினமும் வாசிப்பு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கணும். இப்படி தான் இந்த புத்தகங்களை தேர்ந்தெடுக்கணும். மனதை கெடுக்கக்கூடிய புத்தகங்களை தவிர்ப்பது மிக நல்லது. கிரேக்க சிந்தனையாளரான சாக்ரட்டிஸ் மரண தண்டனை விதிக்கப்பட்டு இறக்கும் வரையிலும் புத்தகம் படித்து கொண்டிருந்தாராம். சரி, இப்போ புத்தகம் படிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் விளையும் அப்படின்றத பார்க்கலாம். நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனால அறிவு வளரும், சிந்தனைகள் மேம்படும், மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் இருக்கிறவங்கள பார்த்தா அவங்க எப்பவுமே ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையிலேயே இருப்பாங்க. இவங்க அந்த புத்தகத்தை வாசிக்க பழகும் பொழுது அவர்களுடைய கண்கள் புத்தகத்தை பார்க்கும். எண்ணங்கள் மொத்தம் அங்கே ஒன்றா குவியலாக குவிந்து இருக்கும். அப்போது எண்ணங்கள் சிதறாது, சிந்தனைகள் வெளியே சிதறாது. எந்த பொருள் மீது நம்மளுடைய எண்ணம் மொத்தமே ஒரு குவியலாக குவிந்து இருக்கின்றதோ அதுதான் தியானம். அப்படி தியானம், இந்த எண்ண குவியல்கள் மொத்தம் இந்த புத்தக வாசிப்பு பழக்கம் இருக்கிறதுனால, அந்த புத்தகத்தின் மேலே குவியறதுனால தியானம் அப்படின்ற பயிற்சியை நாம் இந்த இடத்துல துவங்குறோம். புத்தக வாசிப்புன்றது ரொம்ப அருமையான ஒன்று. மன சோர்வை நீக்கக்கூடியது, மனதை ரொம்ப அமைதியாக ஆக்கக்கூடியது, துணிவான முடிவுகள் எடுக்க
புத்தகம் துணை புரியும். சோர்வு நீங்கும். சோர்வாக இருக்கக்கூடிய சமயத்தில் வலிமையான வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். நம்முடைய மனதுக்கு எவ்வளவு சுறுசுறுப்பு தருது. சரி, இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி புத்தகத்தை வாசிக்க பழக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஒரு முயற்சி தான். தினமும் நம்ம வீட்டில் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம புத்தகத்தை எடுத்து வாசிக்க பழகணும். இப்படி நம்ம வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு ரூமில் தனிமையில் உட்காந்து படிக்காமல், குழந்தைங்க எங்கே ஓடி ஆடி விளையாடுறாங்களோ அவங்க எதிர்க்க, அவங்க போக வர இருக்கும் பொழுது அவங்களுடைய கண்களில் படுற மாதிரி நாம் உட்காந்து அந்த புத்தகத்தை படிக்கணும். வாரத்தில் ஒரு நாளாவது இல்லை மாதத்தில் 2 நாளாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நூலகத்துக்கு நாம் போகணும். அப்படி போகும் பொழுது பிள்ளைங்களை கூப்பிட்டா கண்டிப்பாக வரமாட்டாங்க. எனக்கு தனியாக போக ஒரு மாதிரி இருக்குது, நீ கூட துணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக பிள்ளைங்க வருவாங்க. அப்படி அவங்களையும் கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டு, நான் இந்த புக்கு எடுத்துகிட்டு வரேன், அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா அவங்க அந்த நிமிஷம் அவங்க சத்தம் போடக்கூடாது, ரொம்ப அமைதியாக இருக்கணும். அங்கே என்ன செய்யணும், எல்லாரும் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ படிக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய கண்களும் புத்தகத்து மேலே பதியும். கண்டிப்பாக ஏதாவது நம்ம வர வரைக்கும் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிக்க ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுக்கு வரையறதுக்கு இந்த ட்ராயிங் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் நாம் கைத்தட்டி பாராட்டணும். சின்னதாக ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காமிக்ஸ் புக்கை நம்ம வாங்கி கொடுக்கலாம். இதில் வரக்கூடிய அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பார்த்துக்கிட்டே அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுத்துக்களை கூட்டி படிக்க ஆரம்பிப்பாங்க. இது நீங்கள் சொல்கிறது வேலைக்கே ஆகாதுங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். முத்துக்கள் இருக்கு இல்லையா, அது தரையில் செதறி கிடக்கிறத விட ஒரு நூலில் மாலையாக கோத்து கழுத்தில் போடும்பொழுது தான் அழகு ரொம்ப அதிகம். அந்த மாதிரி தான் நம்முடைய குழந்தைகளுடைய எண்ணங்கள் ரொம்ப செதறி போய் கிடக்குது. அன்புன்ற அந்த நூலுக்கு ஏங்கி இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய அந்த எண்ணங்களை எல்லாம் கோர்த்து மாலையாக்கி அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா சில அடிப்படை விஷயங்களை நாம் முதல்ல நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைக்கணும். முடியாதுன்றது எதுவுமே இல்லை, எல்லாமே முடியும், எல்லாராலையும் முடியும். இந்த எண்ணத்தை நாம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிய செஞ்சு இந்த பயிற்சிகளை எல்லாம் செஞ்சிகிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக மாற்றம் காலத்தினோட கையில் தான் இருக்குது. ஃபோன் நாம் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நொடியில் தருது, அது உண்மைதான். ஆனால் அதுக்கு நாம் அடிமை ஆகிடாமல் அதனால் வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நாம் தப்பிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. முயற்சி செஞ்சு தான் பார்க்கலாமே, முயற்சி செஞ்சு அதில் வெற்றி பெற்ற ஒரு சந்தோஷம் தானே. இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாராவது ஒருத்தராவது இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை பண்ண போகிறீங்களா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான், என்னுடைய கருத்தை தான் இந்த வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்.